இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸே இல்லாமல் போயிட்டு இருந்த நம்மளுடைய ஷோக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஸோ இந்த முடிவில் முடி அதிகமாக வச்ச ஒருத்தரை கூப்பிட போகிறோம். அதான் ரொம்ப நேரமாக என்னடா இந்த சேர் தன்னந்தனியாக நிற்குதே அப்படின்னு பார்ப்பீங்க. சப்போர்ட் இல்லாமல் நிற்கிற இந்த சேருக்கு பாருங்கள் எத்தனை காவல்கள் சுற்றி பக்கத்தில் பெண்களாக உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் தலைவராக ஒருத்தர் வரப்போறார். அவர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அவங்க 2 பேரும் பெரியவங்க. ஸோ அவங்க வந்து அந்த காலத்து தீபாவளி தான் சிறப்பு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நாங்கள் இந்த காலத்து தீபாவளி தான் அப்படிங்கிற போகிறோம். ஆனால் 2 இல்லைடா நான் சொல்கிறதாண்டா தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கு வர போகிறாரு. ஏன்னா அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பெரிய மனுஷன் நிற்கக்கூடாது. வாங்க ஐயா. ரூட் இங்கே இருக்கியா வழி இங்கே இருக்கு. அதாவது தலைப்பு என்னன்னா, அந்த காலத்து தீபாவளி பற்றி பேச நீங்கள் வந்துருக்கீங்க, இந்த காலத்து தீபாவளி பேச நீங்கள் வந்துருக்கீங்க. ஆமாம், இதோட 5வது தடவை சொல்லிட்டோம். மறுபடியும் சொல்லணுமா? வேணாம், நீங்கள் போகலாம். நம்ம அதாவது ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. அந்த காலத்து தீபாவளி தான் சிறப்புனியே நாங்கள் சொல்கிறோன்னா, பொதுவாக வந்து தீபாவளி அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து 1 மாதம் முன்னாடி எண்ணிக்கிட்டு இருப்பாங்க நாட்களை. ஆஹா இன்னும் 28 நாள் தீபாவளி வருது ஆமா அப்படின்னு. வீட்டில் வந்து சம்பாதிக்க போனது இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ அடுத்த மாதம் தீபாவளி வருது, ஒன்றுத்துக்கு 2 செலவாகுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பார். ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு அதிரசம் முறுக்கெல்லாம் சுட்டு எல்லா சொந்தக்காரங்களும் கொடுத்தரணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஒரு மேப்பிங்கில் போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக 1 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுற ஒரு தீபாவளி அந்த காலத்து தீபாவளி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு எல்லாருமே களைப்பாக, அப்போ தான் ஸ்கூலும் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, வேலையும் இருக்குது, களைப்பாக வராங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு படுத்து காலையில் எழுந்திரிச்சா தீபாவளி அன்றைக்கி நாங்கள் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலத்தில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிப்போம். ஆனால் இந்த காலத்துல குளிக்கவே மாட்டாங்க. எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு மம்மி காஃபி அப்படின்றாங்க. காஃபி வந்துடுது. என்ன மம்மி வெடி காலத்துல காஃபியா குடிக்கிறாங்க? இல்ல காலையில அதுதான் குடிக்கிறாங்க. நீங்க சொல்றது சாயந்தரம் 6 மணிக்கு இல்ல நீங்க கான்செப்ட் வாங்க. அதனால மம்மி காஃபி வந்துடுது. என்ன மம்மி வெளில ஏதோ வெடி சத்தம் கேக்குதுன்னா, இல்லப்பா தீபாவளி கண்ணா அப்படின்னா, தீபாவளி இந்த அடுத்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே மம்மின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி பார்க்க. ஆமா இப்ப வெடி சத்தம்லாம் வெளியும் கேக்குது, வீட்டுக்குள்ளேயும் கேக்குது. ஆமா அந்த மாதிரி ஆயிப்போச்சு இந்த காலத்து தீபாவளி. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த காலத்து தீபாவளி தான் சிறப்பு. 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்படுற ஒரு நாள் தான் தீபாவளி. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. என்ன சொல்லுங்க என்ன பாத்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? வெடி சத்தம் வீட்டுக்கு வெளியே இருக்கட்டும், இப்போ வேட்டிக்கு உள்ள கேட்ட மாதிரி இருந்தது. நீ வாட்ச் பண்ணிட்டியா? ஆமாயா, காதனுடைய கூர்மை தன்மை அதிகமாக கூப்பன் சார்புன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். ஆமாயா. ஸோ இப்போ இந்த காலத்து தீபாவளி என்ன மோசமாக போச்சு நான் கேட்க வரேன் ஐயா. நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன். இந்த காலத்து தீபாவளினா 10-15 நாள் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகாமல் அடுத்த நாள் தீபாவளின்னு இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆகிறானே, அவனுடைய அந்த முன் அனுபவமும் அந்த ஷார்ப்னஸும் அப்போ ஏன் இல்லைன்னு நான் கேட்குறேன். சொல்லிட்டானேப்பா அந்த முன் அனுபவம்னு சொல்றேன். எந்த அளவுக்கு நீங்க இல்ல அதாவது நீங்க என்கிட்ட ஒவ்வொருத்தரா தான் பேசுறேன் எனக்கு முடியும். ஏன்னா என் காது பூத்தி இருக்கு. அதான் இப்போ கிட்டத்தட்ட 10-15 நாள் கஷ்டப்பட்டு ஐயோ தீபாவளி வருது நினச்சி 10-15 நாள் முன்னாடியே கஷ்டப்படுறதுக்கும், ஒரு நாள் தான் தீபாவளி வந்துட்டு போகட்டுமே அப்படின்னு ஒரு நாள் முன்னாடி ஃபீல் பண்ணி நைட்டு பஸ் ஏறி போகிறான். அன்றைக்கி பிள்ளைங்களோட பொண்டாட்டிகளோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தம்பி பார்த்து பேசுப்பான் ஐயா. நான் அவங்கள பார்த்தோன்னே இந்த மாதிரியெல்லாம் வருது ஐயா. ஸோ அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்துடுறான். அப்போ என்னன்னா அவனுடைய வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிடறான். அந்த காலத்தில் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 மாதம் கடன் கட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி இல்லை. தீபாவளி வந்துதான் போயிடுச்சு. கஷ்டம் இல்லைல்ல நான் சொல்கிறதுல. பிறந்ததுலேருந்தே கடன் கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குதேப்பா. சரி ஓகே, இந்த காலத்து தீபாவளி என்ன குறைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? நீங்கள் உங்களோட தரப்பு. அதாவது நான் குறை இப்பயே சொல்லிட்டா அப்புறம் நான் எந்திரிச்சு போக வேண்டியதுதான். சரி அவங்களோட நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நிமிஷம் மைக்கை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுங்க. கொஞ்சம் பெண்கள் பேசுறதா நீங்கள் கேட்பீங்க. அதான் நீங்கள் பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுமா. நடுவரே நான் எதுவாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இங்கே படிக்கட்டு இல்லைம்மா, நல்ல கவுண்டர், எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமாம். முதுமையும் இளமையும் நிறைந்த ஒரே மொழி நமது தமிழ் மொழி. தமிழ் மொழியையும் எனது நடுவர் அவர்களையும் எனது சக பேச்சாளர்களையும் வணங்கி துவங்குகின்றேன். எங்களுக்கு கொடுத்துள்ள தலைப்பு அந்த காலத்து தீபாவளி. அந்த தலைப்பு நானே சொல்லிட்டேம்மா, மறுபடியும் நீ 6வது தடவை சொல்றேம்மா. 7வது முறையாக கூறுகிறேன். எங்களுக்கு கொடுத்துள்ள தலைப்பு அந்த காலத்து தீபாவளி சிறந்ததா இல்லை இந்த காலத்து தீபாவளி சிறந்ததா? உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால்
அந்த காலத்து தீபாவளி தான் சிறந்தது. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சாங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அதிரசம், முறுக்கு அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷனுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ நம்ம ஷோலேயே வந்து ரெகுலராக வந்து பேசுகிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கடையில் கொடுத்தா வந்து ஈஸியாக வாங்கிக்கலாமேன்ற அளவுக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஹெல்த்தியும் கிடையாது, ஆமாம், ரொம்ப அசால்ட்டாக போயிடுச்சு. ஸோ இதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, அப்போ வந்து வெளியில் போயிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பான்னு ஒரு பெரிய ஃபேமிலியாக சேர்ந்து வெளியிலேயே கொண்டாடுவாங்க. போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? வெளியில் தெருவில் போய் விளையாடுவாங்கன்னு சொல்கிற நடுவர் அவர்களே. தெருவில் இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு, இல்லைன்னா உங்களை மாதிரி பெரியவங்க எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்குலாம் நான் போய் வந்து விளையாடுவேன். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே வந்து டிவி பார்க்கறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் வந்து டிவியே தான் வந்து மொத்தமே தீபாவளியே வந்து டிவிக்குள்ளே முடிஞ்சு போயிடுது. ஸோ இது வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு இது தீபாவளி சந்தோஷமாக உண்மையான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது. காலையில் அந்த காலத்துலலாம் காலையில் 5 மணிக்கோ 4 மணிக்கோ எழுப்பி அந்த கங்கா ஸ்நானம் அதெல்லாம் சொல்லுவாங்க. கங்கா ஸ்நானம் பண்ணி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி புது துணி போட்டு பட்டாசு வெடிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு முறையாக வரும் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அப்போ எழுந்திரிக்கிறது, உடனே ஒரு பெட் காஃபி குடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறாங்க, அவங்க பாட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க, நம்ம பாட்டு டிவி ஷோ பார்க்கலாம், வீட்டுக்குள்ளே ஸ்வீட்லாம் செய்கிறது கிடையாது, கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றது சாப்பிட்றது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதனால் அந்த காலத்து தீபாவளிலேருந்து உண்மையாகவே வந்து ஒரு ஹெல்த்தியான தீபாவளியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம பட்டாசே சுட்டுக்கிட்டா கூட அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை பார்க்கும்போது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். அந்த ஒரு பயம் கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தை தர அளவுக்கு இருக்கும். பட்டாசு வெடிக்கும் போது ஏதாவது சுட்டுக்கணுமா? தெரியாமல் சுட்டுக்கிற அந்த வலி கூட வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது வந்து நான் வந்து சின்ன வயசுல பண்ணிக்கிட்டேன்ற ஒரு ஞாபகார்த்தத்தில் இருக்கும். இப்போ வந்து அந்த ஒரு பயத்தை தூண்டுறதுனால டிவிக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. இல்ல ஐயா நடுவரையா, நான் ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். பட்டாசு வெடிக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? அருமையா நீங்க பட்டாசு ராக்கெட்டை விட்டாலும் மேலே அண்ணாந்து ஆணு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தாலும் கிடைக்கும். அதுல காசு தான் வேஸ்ட் ஆகுது. பத்தாவதுக்கு ஓசோன் படலத்தில் ஓவராக பெரிய ஒரு ஓட்டை இருக்குது. இப்போ அதில் எங்கெங்கேயோ போய் இன்னும் குத்தி பெரிய ஓட்டை ஆயிடுச்சுன்னா நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடுதில்ல, அதை நம்ம பார்க்கணும்ல. இவ்வளோ அழகாக பச்சை பசேல் மரங்கள்லாம் இருக்குது, இதுக்கு கேடு விளைவிக்கலாமா? அவங்க சொன்ன மாதிரி நீங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்றீங்க, அதுதான் சொல்றேன். அந்த காலத்துல நாகரிக வளர்ச்சி மாறி 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 வரதான் தொழில் வளர்ச்சியும் சரி, நம்மளுடைய காலப்போக்கில் நம்மளுடைய கேரக்டரே மாற ஆரம்பிச்சு. இல்ல நீங்க சொல்ற தொழில் வளர்ச்சியும் சரி, சொல்ல வரேன் எதுக்காகன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தன் நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு வரைக்கும் ஒர்க்கு இருக்குது. ஸோ அன்றைக்கி வேலைக்கு போகலை அப்படின்னா அந்த மாதம் ஒர்க் பண்ணது ஃபுல்லாகவே அந்த சம்திங் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த அமௌண்ட்டை பிடிச்சிடுறாங்க. இப்போ காசு இல்லைன்னு தீபாவளியை ரன் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அவனுடைய கால கட்டுப்பாடு, அவன் கீழே டைரக்ஷனில் இருக்கான், அவன் வந்து விட்டாதான் போக முடியும். அவனுடைய கீழே அவரே புரியாதியா? நீங்கள் அந்த காலத்து ஆலையா? அந்த பாருங்கய்யா, இப்போதான் கரெக்டாக பேசுகிறேன் ஐயா. இப்போ என்னுடைய கம்பெனியில் என்னோட மேனேஜர் நாளைக்கு தான் லீவ் போடணும், நாளானைக்கு தீபாவளி அப்படின்றாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் போனால் தான் என் குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ஷேர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி நான் 10 நாள் மணி லீவ் போட முடியும்? இல்லை, நாங்கள் 2 பேரும் சொல்கிறது 10 நாளைக்கு முன்னாடி உங்களை லீவ் போடுங்கன்னு சொல்லலை. அந்த ஒரு நாள் கொண்டாட்டன்றது எந்த மாதிரி இருக்குது? அந்த ஏன் மேபி வந்து நைட்டு வந்து பஸ் பிடிச்சி நீங்கள் ஊருக்கு போகலாம். அப்படியே இல்லை உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நம்ம வீட்டுக்கு கொண்டு, ஆனால் எல்லாருக்கும் அந்த நிலைமை இருக்கணுமே. இப்போ அதாவது அட்லீஸ்ட் ஒரு 50% இல்லை அதாவது அந்த ஒரு நாள் கொண்டாட்டம் அது வருடம் முழுக்க நிலைக்கணும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரு நாள் மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமாம், அதாவது உங்களை வந்து 10 நாளுக்கு முன்னாடி லீவெல்லாம் போட சொல்லலைங்க. அந்த 10 நாளுக்கு முன்னாடியே அந்த தீபாவளின்ற அந்த விஷயம் உங்கள் மனசில் வந்து நீங்கள் சாயந்தரம் வேலையை விட்டு வந்தால் கூட சாயந்தரத்துக்கு மேலே தீபாவளிக்கான ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து வீட்டில் பலகாரம் சுடுறதுக்கு ஒரு எண்ணெயாவது வாங்கி தரணும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து 150 அதிரசம் 150 முறுக்கு சுடுவாங்க. ஏன்னா எங்கள் குடும்பம், எங்கள் சொந்தக்காரங்க, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, அடுத்த தெரு, பின்னாடி தெரு எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அதே மாதிரி எல்லாரும் வீட்டு பலகாரமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஆமாம் ஐயா, பாவம் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ சாப்பிட்டு அப்போ நீங்கள் வந்து பயங்கரமாக இருந்தீங்க. இப்போ பாவம் நிறைய விஷயங்களால நிறைய வியாதிகளால இந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? தெரியுது தண்ணியை குடிங்க. இல்லை அது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களா, அது இதெல்லாம் இருக்குது. அதனால வந்து லீவெல்லாம் உங்களை வந்து முன்னாடியே போட சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து செலிப்ரேஷன் அப்படின்றது வந்து மனசில் நிற்கணும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து 100 ரூபா கொடுத்து ஸ்வீட்டை வாங்கி இந்த அம்மா சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. இதில் என்ன சந்தோஷம் இருக்குது? அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டு அங்கே உட்காந்து அம்மா அப்பா தங்கச்சி சின்ன குழந்தைங்கள உட்காந்து ஹெல்ப்புக்கு கடைக்கு போயிட்டு வாமான்னு சொல்கிறதுக்கு இப்போ கூட்டு குடும்பம் எங்கேயுமே இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தீபாவளியில் இன்றைக்கே போகக்கூடிய காலகட்டத்தில் முன்னாடி எப்படி உட்காந்து முறுக்கு சுட முடியும்னு கேட்குறேன். இல்லை, கூட்டு குடும்பம் இல்லை. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் இருக்கீங்களா, அது போதும். பண்ண முடியாது. காலையில் பண்ண முடியாது. அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டா ஈவினிங் வந்துட்டு அவங்களுடைய அடுத்த நாளுக்குண்டான வேலையில் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கு. நடுவர் அவர்களே, என்னங்க
இல்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல வந்த உடனே யானை நீங்க இப்ப என்ன அந்த ஐயா, பக்கம் சாயுது ஐயா இல்ல இல்ல இப்படியே பேசியிருந்தீங்கன்னா வேற டிபார்ட்மெண்ட் இருந்து உங்களுக்கு விசாரிப்பாங்க அது தப்பா போயிடும். எல்லாத்துக்கும் ஆ தீபாவளி அட புறம்போக்கு 450 ரூபா எஃபைட்டுமா நீயே இந்த காலமா அந்த காலமான்னு தெரியாம இவ்வளோ நேரம் காலத்தை போக்கிட்டு சரி ஓகே கண்டிப்பா வந்து இந்த ஷோ நீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தீபாவளி அப்படிங்கிறது நம்ம சந்தோஷத்துக்காக தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது பேச வேண்டிய அவசியமே இல்லை. எது போட்டாலும் சரி, ஐ மீன் வேஷ்டி கட்டினாலும் சரி, ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலும் சரி, ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. முக்கியமாக குழந்தைங்கலாம் பார்த்து சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸ்வீட் இல்லைனா கூட பரவாயில்ல, ஸ்வீட்டான பர்சன்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம். எங்கள் ப்ரோக்ராமை பார்த்து இன்னுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.